ஸோ ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா சயின்ஸ் கிட் வாங்கியிருக்கோம். அது பேர் பார்த்திங்கன்னா வேர்ல்ட் ஆஃப் சயின்ஸ். அது ரேட்டு பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்குது, அதை பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கவர் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். அது 8+ போட்டிருந்தது ஏஜு. ஸோ அதுக்கப்புறம் என் வயசு 9, அதனால் நான் இது வாங்கி பண்ணியிருந்தேன். ஸோ நிறையா இது ஆயிருக்கோன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ வீடியோவில் கூட பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் வாங்கும் போது பார்த்து சேஃப்டியாக பண்ணுங்கள். ஸோ நாங்களும் பயந்து தான் வாங்கி பண்ணோம். ஸோ இப்போ பாருங்கள் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல எனக்கு. ஸோ வாங்க திறந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோடனே திங்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு மேனுவல் புக்கு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். சரி ஓகே, அது அப்புறம் பார்த்துக்கலாம் விடுங்க. அதுக்கப்புறம் நிறைய இருந்தது, இந்த மாதிரி எக்ஸசைஸ் இதெல்லாம் இருந்தது. அது கிளிப்பு, டேப்பு, லைட்டு, அப்புறம் பலூனு எல்லாம் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டிக்கெலாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜார் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் ஏதோ இது மாதிரி கொடுத்துருந்தாங்க, என்னன்னு தெரியல. த்ரிஷா, அது வந்து வால்கனோ ட்ரே த்ரிஷா. சரி ஓகே, வால்கனோ ட்ரேவா அது? அதுக்கு ஆமாம் கைஸ், அது பார்த்தீங்கன்னா வால்கனோ ட்ரே கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து ரெக்கார்ட் ஷீட்டு. இது வந்து என்னென்னா, இப்போ வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் முடிக்கிறோன்னா அதில் எழுதிட்டு அந்த ரெக்கார்ட் நோட்டில் ஒட்டுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஷீட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்னு எடுத்துருக்கோம். இதுக்கு தேவையானது என்ன பார்த்தீங்கன்னா வந்து ரெக்கார்ட் நோட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்டாம்ப்பு இது கொடுத்துவாங்க கைஸ், அது நெக்ஸ்ட்டு டேப்பு, நெக்ஸ்ட்டு கோதுமை மாவு, ப்ரெஷ்ஷு. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டாம்ப் கொடுத்துறது வந்து கொடுத்துருந்தாங்க அவங்களே. ஸோ இதில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு பிடிச்சோம். அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட்காக ஸ்டாம்ப் இது கையை வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பேப்பரில் வச்சோம். அந்த ரெக்கார்ட் நோட்டில் வந்து நம்ம இப்போ வந்து இந்த வீடியோவில் வர மாதிரி ஒட்டினோம். ஒட்டிட்டு இது பண்ணோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அது கொஞ்சம் காயனோடனே ஸோ வந்து இப்போ கோதுமை மாவு ஃபுல்லாக போயிட்டுருக்குறோம். ஃபஸ்ட்டு கோதுமை மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த கேப்ஸ் வந்து ஃபில் ஆகாது. ஸோ நிறைய போட்டுக்கணும். கோதுமை மாவு நிறைய போட்டிங்கன்னா கேப்ஸ் ஃபில் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் தேய்ச்சி விட்டுக்கிட்டு ஈவன் ஆகிடும் அது. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் நேரம் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷ் வச்சு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடணும். இந்த ப்ராசஸ் எதுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வரும்போது நம்ம வைக்கும் போது பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, நடுவில் வந்து கேப்பாக வரும். ஸோ அந்த கேப் வந்து பேப்பரோட இது வந்து மிக்ஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக கோதுமை மாவு இது போட்டு அதை வந்து ஃபில் பண்ணுறாங்க. அந்த கேப்ஸை உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து டேப் வந்து இந்த மாதிரி ஒட்டணும். டேப் போட்டு இதை பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிடெக்டிவ்ஸ் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இப்படி தான் ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. ஜெயிலு, போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி இடத்துல வந்து இந்த மாதிரி தான் ப்ரிசர்வ் பண்ணுவாங்கன்னு சொல்லி எக்ஸ்பெரிமெண்ட்டில் போட்டுருந்தது. ஸோ அதான் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி எழுதி வச்சுருவாங்க அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் ஆஃப் யாருதுன்னு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம க்ரிஷாவோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சனால ஃபிங்கர் பிரிண்ட் ஆஃப் க்ரிஷான்னு எழுதிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு வீடியோ முடிஞ்சுது. ஸோ இன்னும் உங்களுக்கு நிறைய வீடியோ வேணும்னா, இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க கைஸ். ஸோ